நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது. அதுலேயும் குறிப்பாக குடும்ப உறவுகளுக்கு நம்ம எப்படி மதிப்பு மரியாதை தர்றோம் அப்படின்றது தான் ரொம்ப பார்க்கப்பட வேண்டிய விஷயம். தாய் தந்தை வயது உள்ளவங்களை எப்படி மதிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும் மரியாதை கொடுக்கணும்னு எங்கேயும் எழுதப்படலை. தனக்கு பெண் கொடுத்த அந்த பொண்ணோட தகப்பனாரை, அதாவது மாமன் முறையை மதிக்கவே கூடாதுன்னும் எழுதப்படலை. இந்த மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் அவமானப்படுத்தாமல் இருக்கணும், அதுவே பெரிய மரியாதை. தன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த பொண்ணை பெற்ற தகப்பன் அவங்க படுற அவமானம், அவங்க வலி, தனக்கும் பெண் குழந்தை பிறந்தா அதே வலி அவமானம் நிச்சயம் இருக்குன்னு மாமன் முறையை உதாசீனப்படுத்துகிற மருமகன்ற உறவு உணரணும். ஒரு உயிரை அவமானப்படுத்துறதுனாலையோ உதாசீனப்படுத்துறதுனாலையோ எல்லாம் சரியாயிடுமா? தலையில தூக்கி வச்சு கொண்டாடலனாலும் சரியான முறையில் உறவுகளையும் தாண்டி மனித பங்களிப்பு ஒரு மனித உயிருக்கு கொடுக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிகச்சிறந்த ஆளுமை. கால சுழற்சியில கண்டிப்பா நமக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு உணர்ந்துட்டா எங்க அப்பா மாதிரி தானே இவங்களும் அப்படின்னு நினைக்க தோணும். பொண்ணை பெற்றவங்க நம்ம உயிரோட இருக்கிறவரை என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் எந்த ஒரு தகப்பனுக்கும் இருக்கும். அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் அவ்வளவு அவமானங்களையும் கஷ்டங்களையும் வலிகளையும் தாங்கிட்டு மருமகன் முறையை தலையில வச்சு கொண்டாடுறாங்க. கஷ்டத்துலையும் கஷ்டம் கொடுக்கறது வயதானவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது தான். நம்ம வீட்டில் நமக்கு ஒரு தங்கையோ ஒரு அக்காவோ நம்ம திருமணம் பண்ணி கொடுத்தா அவங்களும் இந்த மாதிரி நம்ம தகப்பனாரை நடத்த ஆரம்பிச்சா அப்படின்ற யோசனையும் கண்டிப்பாக இந்த இடத்துல வேணும். நான் யாரையும் மதிக்க வேண்டியதில்லை, யாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தான். அது அவங்கவுங்க சொந்த விருப்பம். ஆனால் அதே நேரத்தில் உறவுகளை முறைகளை அவமானப்படுத்தாமல் இருக்கணும். இது அந்த பொண்ணை பெற்றவங்களோட விருப்பம். அதுவே மிகப்பெரிய மரியாதை. திருமணம் முடிஞ்சிட்டா பெண் வீட்டை கேவலமாக நினைக்கிறதும் எங்கேயும் உலகத்தில் இல்லாத ஈகோ கிளாஷுக்கு கொண்டு வர்றதும் சரியான செயல் இல்லை. என்றைக்கும் நம்மளை மதிக்க ஆரம்பித்தாதான் பிறருக்கும் மதிப்பு மரியாதை கொடுப்போம். உறவுகளை அவமானப்படுத்த வாழ்க்கை இல்லை, அவமானப்படுத்துகிற உறவாக நான் இல்லைன்னு நினைக்கிறது தான் மனிதம் துளிர்க்கும். சமுதாயத்தில் நமக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை தேடித்தரும். நம்ம குழந்தைங்க அவங்க லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. யோசிக்கிறதையாவது யோசிக்கணும், அப்படி இல்லைன்னா நல்ல யோசனை சொல்கிறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. யோசித்து செயல்படணும். உங்களுடைய நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைவேற வாழ்த்துக்கள்.